நல்ல வேலை அமையல, நல்ல தொழில் அமையல, நல்ல வாழ்க்கை துணை அமையல, கல்யாணம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் இருப்போம். ஆனா நம்மளுடைய ஜாதகத்துல நம்ம எந்த கோயில் பர்டிகுலரா போனா நம்ம பிரச்சனை தீரும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். அதாவது வாழ்க்கையே முடக்கக்கூடிய முடக்க தோசை நிவர்த்தி கோவில். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பாகமோ அல்லது 2 பாவமோ கண்டிப்பா முடக்கம் வரும். இந்த முடக்கத்தை நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம முன் ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினைகளா இருந்தாலும் சரி, நம்ம முன்னோர்கள் முன் ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினைகளா இருந்தாலும் சரி, இவையெல்லாம் ஒரு அந்த கிரகங்கள் ஏறிய நட்சத்திரத்தை பொறுத்து அந்த கர்ம வினைகள் அளவிட செய்யப்படுது. அந்த கிரகங்கள் ஏறிய நட்சத்திரத்திற்கு ஒரு நட்சத்திரம் வந்து முடக்கா வரும். அந்த நட்சத்திரம் எதுவோ அதை கண்டுபிடிச்சு அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த முடக்க பாவம் இயங்க ஆரம்பிச்சு. இந்த 12 பாவத்துல நீங்க எந்த பிரச்சனையில இருக்கிறீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சுக்கோங்க முதல்ல. அடுத்து உங்களுடைய பர்த் சார்ட் எடுத்துக்கோங்க. அதுல ராசி கட்டணம் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல லார்னு போட்டிருக்கோம். அதுல இருந்து கிளாக் வைஸ்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்படின்னு எண்ணிக்கோங்க. அது எந்த பாவம் இயங்காம இருக்குதோ அந்த பாவத்துக்கு உண்டான அதிபதி யாரு அப்படின்றத பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த 12 ராசிகளுக்கு உண்டான கட்டத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த பாவத்துக்கு உண்டான அதிபதி யாரு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க முடியும். அடுத்து உங்க பர்த் சார்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் ஏறிய நட்சத்திரத்தை போட்டிருப்பாங்க. இப்ப எந்த பாகம் உங்களுக்கு இயங்கலையோ அந்த பாவத்துக்கு உண்டான அதிபதி என்ன நட்சத்திரம் ஏறி இருக்கிறாருன்னு பாருங்க. 27 நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த சார்ட் ஒன்றும் கையில வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்த் சார்ட்ல இந்த மாதிரி இருக்கும். எந்த கிரகம் என்னென்ன நட்சத்திரம் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா சூரியன் விசாக நட்சத்திரம் ஏறி இருக்கிறாரு. விசாகம் 1, அனுசம் 2, கேட்டை 3, மூலம் 4. மூல நட்சத்திரத்தோடையும் எண்ணிட்டு வரணும். அப்ப மூல நட்சத்திரம் 4வது நட்சத்திரமா வருது. அடுத்து மூல நட்சத்திரத்தை விட்டுருங்க. பூராடம் 1, உத்திராடம் 2, திருவோணம் 3, அவிட்டம் 4. அப்ப அவிட்ட நட்சத்திரம் தான் முடக்கு. அப்ப சூரியனுடைய கர்ம வினைகள் வந்து இந்த அவிட்ட நட்சத்திர பாகம் எத்தனாவது பாகமா வருதோ அந்த பாவம் தான் முடக்க பாவம். சூரியனுடைய காரகத்துவம் இவருக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னா அந்த சூரியனுடைய காரகத்துவத்தை இயக்கிறதுக்கு இந்த அவிட்ட நட்சத்திரத்திற்கு என்ன கோவில் முடக்க கோவிலா வருதோ அந்த கோவில் போனாருன்னா சூரியன் வந்து இவருக்கு இயங்க ஆரம்பிக்கும். நீங்களும் இதே மாதிரியும் உங்களுடைய பர்த் சார்ட் எடுத்து செக் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து 27 நட்சத்திரத்துக்கு உண்டான முடக்கு தோசை பரிகார கோவில் எதுன்றத நான் பதிவிடுறேன். நீங்க இப்ப என்ன நட்சத்திரம்